ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியுமா, ஒரு ரிப்போர்ட்டுக்கு பிரகாரம் இந்தியால கிட்டத்தட்ட 75% மக்கள் கிட்ட எந்த விதமான பைனான்சியல் எமர்ஜென்சிக்கோ எந்த ஃபண்டும் இல்லையா. இது ஒரு டார்க் ட்ரூத். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, நாட்டுடைய அதிகபட்ச மக்கள் வெறும் ஒரு அடி தான் தள்ளி இருக்காங்க. ஒரு ஜாப் லாஸ்ல இருந்து, ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி கிட்ட இருந்து, இல்ல எதிர்பார்க்காத எதனா ஒரு பெரிய செலவு கிட்ட இருந்து, இது அவங்கள கடனுக்கான பெரிய குழிக்குள்ள சிக்க வைக்க முடியும். நினைச்சு பாருங்க, இன்னைக்கு காலத்துல எதனா ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல எதனா ஒரு சாதாரண வியாதிக்கு 3-4 நாள் அட்மிட் ஆகிறதுனால பில் 1.5 ல இருந்து 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் போயிருது. அண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும், வாழ்க்கையில கஷ்டங்கள் சொல்லிட்டு வரதில்ல. ஆனாலும் நம்ம எந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழறோம்னா, இங்க பணக்காரனா தெரியறது பணக்காரனா ஆகிறத விட ரொம்ப முக்கியமாயிடுச்சு. கிரெடிட் கார்ட்ஸ், இஎம்ஐஸ் அண்ட் பை நோ பே லெட்டர் ஆப்ஷன்ஸ் வந்து இந்த மாதிரியான ஒரு மாயாஜாலத்தை உருவாக்கி இருக்கு. இதுல லட்சங்களுக்கான காரு, ஆயிரங்களுக்கான ஐபோன் அண்ட் பிராண்டட் துணிகள் வச்சுக்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் ஆயிடுச்சு. நம்மளுடைய பேங்க் அக்கவுண்ட்ல அடுத்த மாசம் ரெண்ட் கொடுக்கிறதுக்கு பணம் இல்லாம இருந்தாலும் சரி, இது ஒரு பைனான்சியல் ட்ராப். இது எந்த மாதிரியான சக்கரவியூனா, இதுக்குள்ள போகிறது ரொம்ப சுலபம், ஆனா வெளியே வரது கிட்டத்தட்ட அசாத்தியம் தான். சோ இந்த சக்கரவியூவை உடைக்கிறதுக்கான வழி என்ன? பதில் வந்து 10 லட்சம் ரூபாய். ஆமா, 10 லட்சம் ரூபாய் தான். இது வெறும் ஒரு நம்பர் மட்டும் கிடையாது. இது உங்களுடைய பைனான்சியல் சுதந்திரத்துக்கான முதல் மற்றும் ரொம்ப முக்கியமான மைல்ஸ்டோன். இது எந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு கவசம்னா, உங்க வாழ்க்கையோட 99% பைனான்சியல் எமர்ஜென்சி கிட்ட இருந்து உங்களை காப்பாத்தோம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுப்போம், எப்படி 10 லட்சம் ரூபாய்க்கான நெட்வொர்க் உங்களோட வாழ்க்கையை எப்பத்திக்கும் மாத்தக்கூடாதுன்னு. அண்ட் அங்க வரைக்கும் போகிறதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் பிளான் என்னன்னு பாப்போம். எல்லாத்துக்கும் முதல்ல நெட்வொர்க்குக்கான உண்மையான அர்த்தத்தை தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷனை சரி பண்ணிடலாம். பேங்க்ல 10 லட்சம் ரூபாய் இருக்கிறதும் அண்ட் 10 லட்சம் ரூபாய்க்கான நெட்வொர்க் இருக்கிறதுக்கும் வானம் பூமி அளவுக்கான மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. நெட்வொர்க்கு சிம்பிளான ஃபார்முலா இருக்கு. உங்களுடைய எல்லா அசெட்ஸ் எதெல்லாம் பணம் உருவாக்குதோ மைனஸ் உங்களுடைய எல்லா லைபிலிட்டிஸ் எதெல்லாம் பணத்தை எடுத்துன்னு போயிருதோ இஸ் ஈக்குவல் டு உங்களுடைய உண்மையான நெட்வொர்க். இத ஒரு ரியலிஸ்டிக் எக்ஸாம்பிளுடன் புரிஞ்சுக்கலாம். சந்திங்க 2 நண்பர்களை, பிரியா அண்ட் சமீர். பிரியா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அண்ட் அவங்களோட மந்த்லி சாலரி 1.5 லட்சம் ரூபாய். பிரியாவோட பேங்க் அக்கவுண்ட்ல 2 லட்சம் ரூபாய் இருக்கு. அவங்க வந்து 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு புது எஸ்யூவி வாங்கியிருக்காங்க. அதோடைய தற்சமயத்து வேல்யூ 18 லட்சம் ரூபாய். அவங்க கிட்ட லேட்டஸ்ட் ஐபோன் இருக்கு. அதோடைய மதிப்பு 1.5 லட்சம் ரூபாய். இப்போ பிரியா கிட்ட டோட்டல் 2 லட்சம் ரூபாய் பேங்க்ல இருக்கு. 18 லட்சம் ரூபாய்க்கான கார் இருக்கு அண்ட் 1.5 லட்சம் ரூபாய்க்கான போன் இருக்கு. அதாவது டோட்டல் எல்லாத்தையும் சேர்த்தா 21 லட்சம் ரூபாய். ஆனா இப்போ பிரியாவோட லைபிலிட்டிஸ பார்க்கலாம். அவங்க வந்து 16 லட்சம் ரூபாய்க்கான கார் லோன் வாங்கியிருக்காங்க. அவங்களுடைய கிரெடிட் கார்ட்ஸ் மீது 2 லட்சம் ரூபாய்க்கான பில் அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கு. இது அவங்களுடைய யூரோப் ட்ரிப்க்கு செலவு பண்ணிருந்தாங்க. சோ அவங்களுடைய லைபிலிட்டிஸ் வந்து 16 லட்சம் ரூபாய்க்கான கார் லோன் அண்ட் 2 லட்சம் ரூபாய்க்கான கிரெடிட் கார்டு பில், டோட்டல் 18 லட்சம் ரூபாய். சோ பிரியாவோட நெட்வொர்க் எவ்வளவு ஆகுதுன்னா, 21,50,000 ரூபாய் அசெட்ஸ் மைனஸ் 18 லட்சம் ரூபாய் லைபிலிட்டிஸ் இஸ் ஈக்குவல் டு 3 லட்சம் ரூபாய். அதாவது நம்ம சரியாக பார்த்தோம்னா, அப்ப பிரியாவுடைய உண்மையான நெட்வொர்க் வெறும் 3 லட்சம் ரூபாய் தான். மிச்சம் எல்லாமே லைபிலிட்டிஸ். இப்போ பார்க்கலாம் சமீர. அண்ட் அவருடைய மந்த்லி சாலரி வெறும் 50,000 ரூபாய் தான். சமீரோடைய பேங்க் அக்கவுண்ட்ல 50,000 ரூபாய் இருக்கு. அவர் வந்து செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கியிருந்தாரு. அதுக்கு இப்போ எந்த வேல்யூமே இல்ல. அவர் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுவாரு. அவர் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல 8 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. அண்ட் அவர்கிட்ட 20,000 ரூபாய்க்கான போன் இருக்கு. சோ சமீர் கிட்ட 50,000 ரூபாய் பேங்க்ல இருக்கு, 8 லட்சம் ரூபாய் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இருக்கு அண்ட் 20,000 ரூபாய்க்கான போன் இருக்கு. அதாவது டோட்டல் 8.7 லாக் ரூபீஸ். சமீர் மீது எந்த லோனும் இல்ல. அவர் இது வரைக்கும் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணதே கிடையாது. இதனாலேயே அவருடைய டோட்டல் லைபிலிட்டிஸ் வந்து 0. சோ சமீரோட டோட்டல் நெட்வொர்க் ஆகுது 8.7 லாக் ரூபீஸ். சோ பாத்தீங்களா நீங்களே, பிரியா சமீரை விட 3 மடங்கு அதிகமா சம்பாதிக்கிறாங்க. அண்ட் அவங்களோட லைஃப் ஸ்டைல் எவ்வளவு ஃபிளாஷா இருக்குன்னா, அவங்களுடைய மொத்த சொத்து சமீரை விட பாதி விட கம்மியா இருக்கு. இப்ப பார்க்கலாம் இந்த 10 லட்சம் ரூபாய் ஏன் ஒரு நம்பரை விட ரொம்ப பெருசுன்னு. இந்த வீடியோ பாக்குற உங்கள பல பேர் உங்ககிட்ட இருக்கிற பணத்தை வளர்க்கவோ வாழ்க்கையில பைனான்சியலி ஃப்ரீ ஆகணும்னு விரும்புவீங்க. ஆனா அதுக்கு வெறும் உங்களோட பணத்தை சேவ் பண்ணி அதை பேங்க்ல வச்சிருந்தா பத்தாது. இங்க பாத்தீங்கன்னா பேங்க்ல பணம் வைக்கிறது சேஃப் தான். ஆனா அதுல இருந்து உங்களுக்கு வெறும் 3ல இருந்து 4% வட்டி தான் கிடைக்கும். இது பாத்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் கூட பீட் பண்ணாது. அது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுனால நம்மளுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும் தான். ஆனா அதுக்கு நீங்க டைரக்ட்லி ஸ்டாக்ல போய் இன்வெஸ்ட் பண்ணுங்க நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ப்ராப்பர் நாலேஜ் இல்லாம நம்ம இத பண்ணோம்னா நமக்கு லாஸ் ஆயிடும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இருக்கு. இதுல உங்களுடைய பணம் 100% சேஃபாவும் இருக்கும். அண்ட் அது கூடவே மார்க்கெட் க்ரோ ஆச்சுன்னா உங்களோட பணமும் க்ரோ ஆகும். சோ இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு தான் இந்தியா கன்சம்ப்ஷன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்ட். இந்த என்எஃப்ஓவை ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட NAV 10 ரூபாய். ஆனா இந்த ஃபண்ட்ல இந்த மாசம் 26ஆம் தேதி வரைக்கும் தான் உங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த என்எஃப்ஓல இன்வெஸ்ட் பண்றதுக்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் பாக்ஸ்ல கிடைக்கும். இத பத்தி இன்னும் மேல்கொண்டு தெரிஞ்சுட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்க இதுல எவ்வளவு அமௌண்ட்னால இன்வெஸ்ட் பண்ண முடியும். இப்போ ஒரு கம்பேரிசனுக்கு பேங்க் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 இருந்து 5% ரிட்டர்ன் கொடுக்கும். ஆனா ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் உடைய ஹை growth ஃபண்ட் வந்து பாத்தீங்கன்னா 2007ல லான்ச் ஆயிருந்தது. அது பாத்தீங்கன்னா கடந்த 7
வருஷத்துல 22.7% CAGR ரிட்டர்ன் கொடுத்திருக்குது. இது இல்லாம அடிஷனலா உங்களுக்கு நீங்க கட்டுற மந்த்லி பிரீமியம் அளவுக்கு 120 டைம்ஸ் லைஃப் கவரும் கிடைக்கும். அது இல்லாம நீங்க வருஷத்துல 2.5 லட்சம் ரூபாய்க்குள்ள இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அதுல இருந்து வர ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாக்ஸ் ஃப்ரீ. அண்ட் NRIஸ்க்கும் பாத்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஆப்ஷன். நீங்க மாசம் வெறும் 18,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப் டு 2 கோடி ரூபாய் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த NFOD கடைசி தேதி வந்து இந்த மாசம் 26ஆம் தேதி வரைக்கும் தான். அதாவது வெறும் 3 நாள் தான் இருக்கு. இத பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். இல்லனா ஜஸ்ட் ஸ்கிரீன்ல தெரியற இந்த QR கோட ஸ்கேன் பண்ணுங்க. கஸ்டமர் சப்போர்ட்டும் இருக்கு தமிழ்லயே. விருப்பப்பட்டா இவங்களோட ஏஜென்ட் வந்து உங்களோட வீட்டுக்கே வந்து டீடைல்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சோ பேக் டு தி டாபிக். வாங்க தெரிஞ்சுக்கலாம் ஏன் 10 லட்சம் ரூபாய் ஒரு நம்பரை விட ரொம்ப பெருசுன்னு. இது ஒரு சைக்காலஜிக்கல் டர்னிங் பாயிண்ட். சோ வாங்க இத 3 பாயிண்ட் மூலமா டீடைலாக தெரிஞ்சுக்கலாம். பாயிண்ட் நம்பர் 1, மைண்ட் செட் ஷிஃப்ட். இதுல நீங்க கன்சியூமர்ல இருந்து இன்வெஸ்டராக மாறுவீங்க. இப்ப நினைச்சு பாருங்க, இப்போ உங்ககிட்ட 50,000 ரூபாய் இருக்குன்னா அப்ப உங்களுடைய மூளை என்ன யோசிக்கும்? வா ஒரு புது போன் வாங்கிக்கலாம், இல்ல கோவாக்கு ட்ரிப் பிளான் பண்ணலாம். உங்க மூளை அந்த பணத்தை செலவு பண்றதுக்கான வழிகளை தேடும். ஆனா எந்த நாள் உங்களுடைய நெட்வொர்த் 10 லட்சம் ரூபாய் கிராஸ் பண்ணதோ உங்களுடைய மூளை ஒரு வித்தியாசமான மோடுக்கு போயிடும். நீங்க அந்த பணத்தை பார்த்து இது யோசிக்க மாட்டீங்க, இதை வச்சு என்ன வாங்கணும்னு. பதிலா நீங்க யோசிப்பீங்க, இதை இன்னும் பணமா எப்படி ஆக்குறதுன்னு. எந்த மியூச்சுவல் ஃபண்ட் நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும், நான் ஒரு சின்ன ப்ராப்பர்ட்டில இன்வெஸ்ட் பண்ணலாமா. அண்ட் இந்த ஷிஃப்ட் திடீர்னு வராது. 0ல இருந்து 10 லட்சம் ரூபாய்க்கு போகிறதுக்கான ஜர்னி உங்களுக்கு எவ்வளவு சொல்லி கொடுத்துரும்னா உங்களுடைய கேரக்டரே மாறிடும். உங்களுடைய பேஷன்ஸாக இருக்கிறதுக்கான ஸ்கில் அதிகமாயிடும். உங்களுக்கு டிசிப்ளினா என்னன்னு புரிஞ்சிடும். அண்ட் உங்களுக்கு கம்பவுண்டிங்கோட பவர் தெரிய ஆரம்பிச்சிடும். ஒரு வாட்டி நீங்க 10 லட்சம் ரூபாய்க்கான கோலை அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு உங்களுக்கு மேல்கொண்ட ஒரு கோல்ஸ் ஈஸியாக தொட ஆரம்பிச்சிடும். சார்லி மங்கர் வாரன் பஃபட்டோட ரைட் ஹேண்டாக இருந்தவர். அவர் சொல்றது என்னன்னா, the first $1 lakh is a pain but you have to do it. இந்தியாவோட கான்டெக்ஸ்ட்ல முதல் 10 லட்சம் ரூபாய் சேவ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஆனா ஒரு வாட்டி நீங்க இதை செஞ்சிட்டீங்கன்னா அப்போ அடுத்த 10 லட்சம் ரூபாய் அதை விட கம்மியான சமயத்துல அச்சீவ் பண்ணிடுவீங்க. ஏன்னா இப்ப நீங்க தனியாக உழைக்கல, உங்களோட பணமும் உங்களுக்காக 24 மணி நேரம் வேலை செய்யுது. சோ இப்போ வரைக்கும் நம்ம சைக்காலஜியை பத்தி பார்த்தோம். இப்போ வாங்க பியூர் மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் லாஜிக்கை பத்தி பார்க்கலாம். 10 லட்சம் ரூபாய் உங்களுக்கு எப்படி ஒரு கேம் சேஞ்சராக சாபித்தியமாகும்னு. பாயிண்ட் நம்பர் 2, the power of big capital. இத ஒரு எக்ஸாம்பிளோட புரிஞ்சுக்கலாம். ராஜு அண்ட் கரண் 2 பேரும் கண்டென்ட் கிரியேட்டர் ஆகணும்னு விரும்புறாங்க. ராஜு கிட்ட சேவ் பண்ணி வச்சிருக்கிற 1 லட்சம் ரூபாய் இருக்கு. அவர் இதை வச்சு ஒரு நல்ல கேமரா, பேசிக் மைக் அண்ட் ஒரு லேப்டாப் வாங்க முடியும். இதை வச்சு வீடியோஸ் உருவாக்குவாரு. ஆனா அவரோட growth ஸ்லோவாக இருக்கும். ஏன்னா அவர் பெய்ட் சாஃப்ட்வேர், ஹை குவாலிட்டி ஸ்டாக் ஃபுட்டேஜ் இல்ல அவருடைய வீடியோஸை ப்ரோமோட் பண்றதுக்கு ஆட்ஸ் எல்லாம் அவரால ரன் பண்ண முடியாது. அண்ட் அவர்கிட்ட தவறு செய்வதற்கான மார்ஜின் ரொம்ப அதிகமா இருக்கு. இப்ப பாப்போம் நம்ம கரனை பத்தி. இவருடைய நெட்வொர்க் 10 லட்சம் ரூபாய். கரண் வந்து ஒரு ஹை குவாலிட்டி கேமரா, ப்ரொஃபஷனல் லைட்டிங், எடிட்டிங்காக ஒரு பவர்ஃபுல் கம்ப்யூட்டர் அண்ட் பிரீமியம் சாஃப்ட்வேர் வாங்க முடியும். ஆனா இதுக்கு பிறகும் அவர்கிட்ட ஏகப்பட்ட கேபிட்டல் மிச்சம் இருக்கும். இதை வச்சு அவர் ஒரு ஃப்ரீலான்சர் எடிட்டர் ஹையர் பண்ண முடியும். சோ தட் அவர் கண்டென்ட் மீது ஃபோக்கஸ் பண்ணலாம். இவர் அவருடைய பெஸ்ட் வீடியோஸ் மீது Facebook அண்ட் YouTube ஆட்ஸ் ரன் பண்ண முடியும். சோ தட் அவருடைய வீடியோஸ் நிறைய பேருக்கு போய் சேரும். அவர் ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட SEO அண்ட் மார்க்கெட்டிங்காக கன்சல்ட் பண்ண முடியும். சோ பாத்தீங்களா, நீங்க பெரிய கேபிட்டல் உங்களுக்கு வெறும் நல்ல டூல்ஸ் மட்டும் கொடுக்கறது இல்ல, இது உங்களுக்கு ஸ்பீட், ஸ்கேல் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கான சுதந்திரம் கொடுக்குது. உங்களால சின்ன சின்ன ரிஸ்க் எடுக்க முடியும். இதனால நீங்க ரொம்ப முன்னாடி போயிடலாம். ராஜு வாய்ப்பு இருக்கு 3 வருஷத்துல 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் வரைக்கும் போய் சேரலாம். ஆனா அதுவே கரண் சரியான ஸ்ட்ராட்டஜியுடன் அதே வேலையை 1 வருஷத்திலே செய்ய முடியும். நண்பர்களே, இதுதான் பெரிய கேபிட்டலோட பவர். பாயிண்ட் நம்பர் 3, freedom from survival mode. இமேஜின் பண்ணுங்க, நீங்க இந்த மாதிரி ஒரு வேலையில இருக்கீங்க. அங்க உங்களுடைய பாஸ் உங்களை தினந்தோறும் அசிங்கப்படுத்துறாரு. வேலையோட பிரஷர் எவ்வளவு அதிகம்னா உங்களுடைய மென்டல் ஹெல்த்தே பாழாயிடுச்சு. ஆனா உங்களால ஜாபை விட முடியாது. ஏன்னா அடுத்த மாசம் வீட்டுக்கான ரெண்ட் கொடுக்கணும், பைக்கான EMI கட்டணும், வீட்டுக்கான செலவு இருக்கு. நீங்க மாட்டிட்டு இருக்கீங்க. இதுதான் சொல்லுவாங்க சர்வைவல் மோட். இப்ப இமேஜின் பண்ணுங்க, உங்ககிட்ட பேங்க்ல 10 லட்சம் ரூபாய்க்கான நெட்வொர்க் இருக்கு. இப்ப நீங்க அதே சிச்சுவேஷன்ல இருக்கீங்க. உங்க பாஸ் உங்க மீது கத்துறாரு. ஆனா இந்த வாட்டி உங்களுக்குள்ள ஒரு வேற லெவலுக்கான கான்ஃபிடன்ஸ் இருக்கும். நீங்க பயப்பட மாட்டீங்க. நீங்க அமைதியா உங்களோட ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுப்பீங்க அண்ட் சொல்லுவீங்க, சார் தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த கான்ஃபிடன்ஸ் எங்க இருந்து வந்துச்சு? இது வந்தது அந்த 10 லட்சம் ரூபாயில இருந்து. இதுதான் உங்களுடைய எமர்ஜென்சி ஷீல்ட். உங்களுக்கு தெரியும், அப்படி உங்களுக்கு அடுத்த 6 மாசத்துக்கு எந்த வேலை கிடைக்கலனாலும் அப்போ நீங்க நிம்மதியா உங்களோட வீட்டை நடத்த முடியும். இது உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்க்கான பவர் கொடுக்குது. நீங்க ஒரு டாக்ஸிக் ஜாப்க்கு நோ சொல்லலாம். நீங்க 3 மாசத்துக்கான பிரேக் எடுத்து ஒரு புது ஸ்கில் கத்துக்க முடியும். எது உங்களுடைய இன்கம் டபுள் பண்ணிடுமோ. நீங்க உங்களுடைய பேஷன் லைக் பெயிண்டிங் இல்ல மியூசிக்க ஒரு புது பிசினஸ்க்காக மாத்துறதுக்கான ரிஸ்க் எடுக்கலாம். நீங்க அவசரத்துல தவறான முடிவு எடுக்காம தப்பிச்சிருவீங்க அண்ட் நீண்ட ரிஸ்க் தயாராக இருப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கனவு காண்ட்டோம். ஆனா இப்போ அங்க போகிறதுக்கான வழியும் பார்க்கலாம். இது கஷ்டம் ஆனா அசத்தியம் இல்ல. இதுக்காக உங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் பிளான் அண்ட் மகத்தான டிசிப்ளின் தேவை. வாங்க இத 4 ஸ்டெப் மூலமா புரிஞ்சுக்கலாம். ஸ்டெப் 1, உங்களுடைய ஃபைனான்சியல் லீக்ஸை தடுங்க. எல்லாத்துக்கும் முதல்ல உங்களுடைய செலவுகளை அனலைஸ் பண்ணுங்க. ஒரு மாசத்துக்கு உங்களுடைய ஒவ்வொரு செலவையும் ஒரு டீல இருந்து
ஒரு மொபைல் ரீசார்ஜ் வரைக்கும் எல்லாத்தையும் எழுதுங்க. நீங்களே ஆச்சரியப்படுவீங்க உங்களோட பணம் எங்க போகுதுன்னு. அதுக்கு பிறகு 50:30:20 ரூல ஃபாலோ பண்ணுங்க. 50% நீட்ஸ் லைக் சாப்பாடு, துணி, வீடு, டிரான்ஸ்போர்ட் பில்ஸ். இது என்ன பண்ண விஷயம்னா இது இல்லாம நம்மளோட வேலையை நடக்காது. 30% வான்ஸ் லைக் நெட்ஃபிளிக்ஸ், வெளியே சாப்பிடுறது, சுத்துறது, ஷாப்பிங். இது என்ன விஷயம்னா இது நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். 20% சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இது நான் நெகோஷியபிள் ஆனது. salary வந்ததுமே முதல்ல உங்களுடைய 20% பணத்தை தனியா வச்சிருங்க. ஸ்டெப் 2 இன்கம் அதிகரிங்க. அஃபென்ஸ் இஸ் தி பெஸ்ட் டிஃபென்ஸ். வெறும் சேமிக்கிறதால நீங்க பணக்காரன் ஆக முடியாது. நீங்க உங்களுடைய இன்கமையும் அதிகரிக்கணும். உங்களுடைய ஜாப் இல்லாம 2-3 மணி நேரம் ஒதுக்குங்க. அண்ட் ஒரு சைடு ஹசல் ஆரம்பிங்க. அப்படி நீங்க நல்லா எழுதுவீங்கன்னா அப்ப கண்டென்ட் ரைட்டிங் ஆரம்பிங்க. அப்படி உங்களுக்கு டிசைனிங் வரும்னா அப்ப சோஷியல் மீடியா கிராபிக்ஸ் உருவாக்குங்க. அப்படி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க நல்லா வரும்னா அப்போ ஆன்லைன் டியூஷன் எடுங்க. இது ஆரம்பத்துல கஷ்டமாக தோணும். நீங்க பார்ட்டிஸ், நண்பர்கள் கூட சுத்தத்தை விட வேண்டியது இருக்கும். ஆனா இது வெறும் ஒரு டெம்பரவரியான ஃபேஸ் தான். ஆனா இதோட பெனிஃபிட்ஸ் லைஃப் டைம் உங்களுக்கு கிடைக்கும். ஸ்டெப் நம்பர் 3 உங்களுடைய சேவிங்ஸை எமோஷனுடன் இணைங்க. வெறும் பணத்தை சேமிக்கணும்னு சொன்னா அது பத்தாது. உங்களுடைய கோலுக்கு ஒரு எமோஷனல் பேர் வைங்க. ஒரு தனியா பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. இல்ல ஒரு பிகி பேங்க் வச்சுக்கோங்க. அதன் மீது எழுதுங்க அம்மா அப்பாக்கான வேர்ல்ட் டூர் ஃபண்ட், இல்ல என்னுடைய ஃப்ரீடம் ஃபண்ட், இல்ல நான் கனவு காண்ற என் வீட்டுக்கான டவுன் பேமெண்ட் ஃபண்ட். எப்பெல்லாம் நீங்க அந்த உண்டியல பாக்குறீங்களோ அப்ப உங்களுக்கு வெறும் பணம் இல்ல, பதிலா ஒரு கனவு தெரியும். அண்ட் உங்களுக்கு எதனா ஒரு தேவையில்லாத செலவு வந்துச்சுன்னா அப்போ உங்களுடைய மூளை சொல்லும் இந்த செலவு என்னுடைய ஃப்ரீடம் ஃபண்டை விட ரொம்ப அவசியமா. 99% கேசஸ்ல பதில் இருக்காது. ஸ்டெப் நம்பர் 4 இன்வெஸ்ட்மெண்ட்டை ஆட்டோமேட் பண்ணுங்க. மனிதர்கள் சோம்பேறியாக இருப்பாங்க. எந்த வேலையில எஃபர்ட் தேவைப்படுதோ அதை தள்ளி போட்டுருவாங்க. இதனாலேயே உங்களோட சேவிங்ஸ் ஆட்டோமேட் பண்ணிடுங்க. உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல எஸ்ஐபி செட் பண்ணிடுங்க. ஒவ்வொரு மாசம் ஒரு பிக்ஸட் டேட்ல உங்களுடைய அக்கவுண்ட்ல இருந்து பணம் ஆட்டோமேட்டிக்கலி கட் ஆகி மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் ஆயிடும். இதனால நீங்க மார்க்கெட்டோட ஏற்ற வீழ்ச்சியில இருந்து தப்பிச்சிருவீங்க. அண்ட் உங்களோட டிசிப்ளினும் சீராக இருக்கும். இந்த 4 ஸ்டெப்ஸும் உங்களோட ஜர்னியோட ஃபவுண்டேஷன். இத ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் நீங்களே பாப்பீங்க 10 லட்சம் ரூபாய்க்கான பயணம் அவ்வளவு நீண்டதாவும் இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ், 10 லட்சம் ரூபாய் சேவ் பண்றது மவுண்ட் எவரெஸ்ட் மேல ஏற மாதிரி தான். மேல ஏறது கடினமா இருக்கும், மூச்சு வாங்கும், விழுந்துருவோம்னு பயம் இருக்கும். ஆனா எந்த நாள் நீங்க அதோட உச்சியில போய் சேர்ந்துறீங்களோ அங்கிருந்து இந்த முழு உலகத்தை பாக்குற கண்ணோட்டமே வேற மாதிரி இருக்கும். இந்த 10 லட்சம் ரூபாய் உங்களுடைய இலக்கு இல்ல, உங்களுடைய ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் ஜர்னியோட லான்ச் பேட். இது உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் அண்ட் மொமெண்டம் கொடுக்கும். அதுக்கு பிறகு கோடீஸ்வரன் ஆகிறதுக்கான பயணம் வெறும் சில காலங்களுக்கான விஷயமாக மாறிடும். சோ இனில இருந்து இப்போத்துல இருந்து உங்களுடைய முதல் ஃபைனான்ஷியல் மைல்ஸ்டோன் 1 கோடி இல்ல, பதிலா 10 லட்சம் ரூபாய் வச்சுக்கோங்க. இது அச்சீவபிள் ஆனது, இது சென்சிபிள் ஆனது, அண்ட் இது உங்களுடைய வாழ்க்கையை மாத்தக்கூடும். சோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்க வயசு எவ்வளவு அண்ட் உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்குது அதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரியே இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பாத்தீங்கன்னா அக்டோபர் மாசம் 26ஆம் தேதி வரைக்கும் தான் ஓபனா இருக்கும். அதாவது வெறும் 3 நாள் தான் இருக்கு. இதுக்கான லிங்க் உங்களுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல கிடைச்சிரும். மறக்காம அதோட டீடைல்ஸ்லாம் உங்களுக்கு கிளியரா பார்த்துட்டு உங்களுக்கு சூட் ஆச்சுனா அதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க. இல்லனா சிம்பிளி ஸ்கிரீன்ல தெரியுற இந்த QR கோடையும் நீங்க ஸ்கேன் பண்ணலாம். சோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல் வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கிறதுக்கு நம்மளோட சேனலுக்கு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you for watching.